இங்கு தரிசனம் செய்பவர்களுக்கு யம பயம் கிடையாது. இவரது பாதத்தை வணங்கினால் வறுமை நீங்கி செல்வம் சேரும். தேசிங்கு ராஜாவின் குல தெய்வம். அசுர குலத்தில் பிறந்தாலும் நற்குணத்துடன் வாழலாம் என்பதை எடுத்துரைக்கும் தலம். திருச்சி ஸ்ரீ ரங்கநாதரையே மிஞ்சிய பெருமாள் என பல்லவர்களால் கட்டப்பட்டு சிக்கல்களை தீர்க்கும் சிங்கவரம் ரங்கநாதர் கோவிலை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனின் தந்தையான ஸ்ரீ சிம்ம விஷ்ணு ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவரது செஞ்சு அரண்மனைக்கு அருகே வரதராஜ பெருமாளுக்காக எழில்மிகு மலர்வனம் ஒன்றை அமைத்துள்ளார். அங்கிருந்து தினமும் அரண்மனைக்கு பூக்கள் எடுத்துச் செல்லப்படும். ஆனால் சில நாட்களாக அந்த வனத்திலிருந்து பூக்கள் எதுவும் அரண்மனைக்கு வரவில்லை. மன்னன் என்னவென்று விசாரித்த பொழுது வராகம் ஒன்று நந்தவனத்தின் பூக்களை எல்லாம் தின்று தீர்த்து விடுகிறது. எவ்வளவு முயன்றும் அந்த வராகத்தை பிடிக்கவோ கொல்லவோ முடியவில்லை என்று ஊழியர்கள் புகார் தெரிவித்து உள்ளனர். ஒரு நாள் சிம்ம விஷ்ணு அந்த வராகத்தை பிடிக்க நந்தவனத்தில் ஒளிந்திருந்தார். அப்பொழுது வராகம் வந்து மேயத் தொடங்க உடனே மன்னன் அதன் முன் குதித்து அதை வேலால் குத்த முயன்று உள்ளார். ஆனால் அந்த வராகம் தப்பி ஓட மன்னனும் விடாமல் பின்தொடர்ந்து உள்ளான். மலை உச்சி வரை சென்ற வராகம் அங்கே ஒரு கணம் நின்று மன்னனை திரும்பி பார்த்துவிட்டு மறைந்து போய் உள்ளது. மன்னன் வராகம் மறைந்த உச்சிக்கு சென்று பார்த்தால் அங்கே பிரம்மாண்டமான ரங்கநாதர் திருமேனி இருந்ததாம். அப்போதுதான் வந்தது சாதாரண வராகம் இல்லை என்பதை உணர்ந்த மன்னன் அன்று முதல் அந்த ரங்கநாதரை வழிபடத் தொடங்கியுள்ளார். இறைவன் ஒரு துறவியின் வழியாக அங்கு கோவிலை கட்டும்படி கிருஷ்ணப்பா நாயக்கரை அறிவுறுத்தி உள்ளார். பின்னர் ஒரு கட்டத்தில் துறவியே நாயக்கரை கொல்ல முயற்சிக்க, ஆனால் நாயக்கர் துறவியை கொன்று விடுகிறார். பின்னர் பார்த்தால் இறந்த துறவியின் உடல் தங்கமாக மாற துறவி ரூபத்தில் வந்து கோவில் கட்ட பெருமாளே உதவியதை உணர்ந்த சிம்ம விஷ்ணுவின் மகனான மகேந்திரவர்மன் அந்த மலையை குடைந்து ரங்கநாதருக்கு கோவிலை அமைத்தார் என்பது வரலாறு. தேசிங்கு ராஜாவின் குல தெய்வமாக இருந்து உள்ள இந்த கோவிலில் நடைபெறும் சஷ்டி பூர்த்தி கொண்டாட்டங்கள் தேசிங்கு ராஜா புராணத்துடன் தொடர்புடையதாக இருக்கிறது. கிபி 1714 ஆற்காடு நவாப் சதத்துல்லா கானுக்கு எதிராக போருக்கு செல்வதற்கு முன்பாக ராஜா தேசிங்கு குலதெய்வத்திடம் ஆசி பெற இங்கு வந்துள்ளார். ராஜா தேசிங்கு போருக்கு செல்ல வேண்டாம் என பெருமாள் சொல்லியும் அதை கேட்காமல் போருக்கு சென்றதால் பெருமாள் கோபம் கொண்டு தெற்கு நோக்கி தன் முகத்தை திருப்பிக் கொண்டதாக சொல்கிறார்கள். அதையும் மீறி ராஜா தேசிங்கு அவசரமாக போருக்கு சென்ற நிலையில் போரில் கொல்லப்பட்டார். புராணங்கள் மற்றும் பாடல்களில் போருக்கு செல்வேன் என விடாப்பிடியாக இருந்து மரணித்த தேசிங்கு ராஜாவின் திட்டங்களுக்காக கவலைப்பட்ட அரங்கநாதர் புராணங்கள் மற்றும் பாடல்களில் போருக்கு செல்வேன் என விடாப்பிடியாக இருந்து மரணித்த தேசிங்கு ராஜாவின் திட்டங்களுக்காக கவலைப்பட்ட அரங்கநாதர் தேசிங்கின் இளம் மனைவிக்கு முன்னால் தோன்றியுள்ளார். அவளோ உடன்கட்டை ஏற அனுமதி கேட்க முதலில் அவளை தடுக்க முயல்கிறார். ஆனால் அவளுடைய வற்புறுத்தலுக்கு ஒப்புக்கொண்டு அவளையும் இறந்த அவளது கணவருக்கும் வரங்கள் அளித்து ஆசீர்வதித்ததாக சொல்கிறார்கள். மேலும் தென்திசை தெய்வமான யமனை எச்சரிக்கும் விதமாகவும் பெருமாள் இப்படி தெற்கு நோக்கி திரும்பியுள்ளார் என்கிறார்கள். மேலும் தாயார் அம்மாள் சந்நிதி அருகில் இருக்கும் சுரங்கப்பாதை வழியாகவோ செஞ்சிக்கோட்டையிலிருந்து ராஜா தேசிங்கு இந்த கோவிலுக்கு வந்து ரங்கநாதரை வணங்கி வந்ததாகவும் கூறப்படுகிறது. சரி, கோவிலை பற்றியும் கட்டமைப்புகளை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். இயற்கை எழில் கொஞ்சம் மலையடிவாரத்தில் உயர்ந்தோங்கிய ஊஞ்சல் மண்டபம் நம்மை வரவேற்க மலை கோவிலை தரிசிக்க படிக்கட்டுகள் ஏறுவதற்கு முன் ஒற்றை பாறையில் திருமாலுக்கு உகந்த சங்கு, சக்கரம், நாமம், திருப்பாதம், பஞ்சமுக அனுமன் ஆகிய திருவடிவங்கள் பொறிக்கப்பட்டு உள்ளன. அவற்றை வணங்கிய பின் செங்குத்தாக காணப்படும் சுமார் 150 படிக்கட்டுகளை கடந்து மேலே சென்றால் 5 நிலைகளை கொண்ட அழகிய ராஜகோபுரத்தை காணலாம். ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் அருள்மிகு வரதராஜ பெருமாளை தரிசிக்கலாம். அவரை வழிபட்டு வலப்புறமாக உள்ளே சென்றால் சுனை ஒன்று உள்ளது. இந்த சுனை லட்சுமி தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. பொதுவாக மகாலட்சுமி பெருமாளை வழிபட்ட தலங்களில் உள்ள தீர்த்தங்கள் எல்லாம் லட்சுமி தீர்த்தம் என்று அழைக்கப்படும். லட்சுமி தீர்த்தம் இருக்கும் தலத்தில் மகாலட்சுமியை வணங்கி வழிபட்டால் செல்வ வளம் பெறலாம் என்பது ஆன்றோர் வாக்கு. இங்கு அதற்கேற்ப லட்சுமி தீர்த்தமும் தாயாருக்கு சந்நிதியும் அமைந்து சிறப்புற்று விளங்குகிறது. சக்கரத்தாழ்வார், கருடன், ஆஞ்சநேயர், ராமானுஜர் ஆகியோரின் சந்நிதிகளும் இங்கே அமைந்துள்ளன. இவற்றை கடந்து உள்ளே சென்றால் தொன்மை வாய்ந்த குடைவரையை காணலாம். பாறையை குடைந்துள்ள மண்டபத்திற்கு பின்னால் ஆதிசேஷன் மீது அனந்த சயன நிலையில் ரங்கநாதர் பள்ளி கொண்டு உள்ளார். ரங்கநாத பெருமாளின் திருமேனியானது சுமார் 20 அடி நீளம் கொண்டது. ரங்கநாத பெருமாளின் திருமேனியானது திருமயத்திற்கு இணையான திருமேனியாகவும்
ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெருமாள் திருமேனியை விட பெரியதாகவும் காணப்படுவது தனி சிறப்பு. மூலவர் வயிற்றுக்கு நேராக பிரம்மாவும் மார்பில் மகாலட்சுமியும், கீழ்ப்பாகத்தில் பூதேவி, கருடன், ஜெயவிஜயன், நாரதர் ஆகியோரும் உள்ளனர். இந்த குடைவரையில் வலப்புறமாக ரங்கநாயகி தாயார் தனி சந்நிதியில் 4 திருக்கரங்களுடன் அமர்ந்தபடி காட்சியளிக்கிறார். அதே அறையின் பின்புறமாக குடைவரையை ஒட்டியபடி உக்கிரமான துர்க்கை வீற்றிருப்பது சிறப்பாக கருதப்படுகிறது. துர்க்கையம்மனை ஜன்னல் வழியாகவே தரிசிக்க முடியும். துர்க்கையை வயதான ஒருவரும் இளம் வயதுடைய ஒருவரும் வணங்குவது போல் அருகில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆலயத்தில் எதிர்ப்புறம் பலிபீடமும் கல் கொடிமரமும் காணப்படுகின்றன. மலையில் ராஜகோபுரம், வரதராஜ பெருமாள் சந்நிதி, தாயார் சந்நிதி, சுனை நீர்க்குளம், வராகர் சந்நிதி ஆகியவை உள்ளன. கோவிலின் சுனை நீர் குளத்திற்கு எதிரில் அரச மரம் தலவிருட்சமாக இருக்கிறது. இங்கு உற்சவராக கோதண்டராமர், லட்சுமி நாராயணர், லட்சுமி வராகர், ஆழ்வார்கள் சிலைகள் உள்ளன. பெருமைகள் பல கொண்ட இந்த ரங்கநாதரை தரிசித்து விட்டு வெளியே வந்து தாயார் ரங்கநாயகியை தரிசிக்கிறோம். அமர்ந்த கோலம், 4 திருக்கரங்கள், வளையல் மாலை சூடி அபய வரஹஸ்தங்களை காட்டி தாயார் ஆசிர்வதிக்கிறாள். இந்த கருவறையில் ரங்கநாயகி மட்டுமா இருக்கிறாள்? எங்குமே காண முடியாத வகையில் தாயாரின் பின்புறம் வலது மூலையில் உக்கிரமான துர்க்கையும் வீற்றிருக்கிறாள். ஆனால் இவளை சந்நிதியின் ஜன்னலில் இருந்துதான் தரிசிக்க முடியும். விக்ரமாதித்தன் தரிசித்த துர்க்கை என்று சொல்லப்படுகிறாள். பல 100 ஆண்டுகளை கடந்த இந்த துர்க்கை துஷ்ட சக்திகளை அழிக்கும் ஆற்றல் கொண்டவள். ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் பரமபத வாசலும் அதன் அருகே கருங்கல்லால் கட்டப்பட்ட பழமையான லட்சுமி வராகர் சந்நிதியும் உள்ளது. இந்த வராகரே பல்லவனுக்கு காட்சி தந்தவர். கல்லாலான கொடிமரமும் பலி பீடமும் உள்ளது. இந்த ஆலயத்தை தாண்டி மேலே செல்ல 2 திருக்குளமும் மலை மீது ஒரு அழகிய கோபுரமும் காணப்படுகிறது. குரங்குகள் அதிகம் காணப்படும் அடர்ந்த வனப்பகுதியாகவும் அமைந்துள்ளது. குலோத்துங்க சோழனாலும் விஜயநகர பேரரசர்களாலும் திருப்பணி செய்யப்பட்ட சிங்கவரம் பெருமாள் ஆலயம் கடந்த 2010ஆம் ஆண்டு புனரமைக்கப்பட்டது. 60ஆம் கல்யாணம் இங்கு விசேஷ நிகழ்வாக நடைபெறுகிறது. மாசிமக நாளில் இங்கு தீர்த்தவாரியில் மகிழும் பெருமாள் மறுநாள் பாண்டிச்சேரியில் நடக்கும் தீர்த்தவாரியிலும் கலந்து கொள்வார் என்கிறார்கள். அந்நியர் படையெடுப்பின் பொழுது திருவரங்க பெருமானின் உற்சவர் சிலை சில காலம் பாண்டிச்சேரியில் வைத்து பாதுகாக்கப்பட்டதால் அங்கேயும் தீர்த்தவாரி நடைபெறுகிறது. பாறையை குடைந்து கட்டப்பட்டுள்ள குடைவரை கோயிலான இத்தலம் சிற்பிகளின் திறமைக்கு எடுத்துக்காட்டாக சிற்பக்கலையில் சிறந்து விளங்குகிறது. இங்கு வந்து வணங்கும் பக்தர்களின் தீராத கஷ்டங்களையும் சிக்கல்களையும் ரங்கநாதர் தீர்த்து வைப்பார் என்பது ஐதீகம். வாய்ப்பிருப்பவர்கள் சிங்கவரம் ரங்கநாதரை வழிபட்டு சகல நலன்களும் பெறுவோம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் திருவண்ணாமலை சாலையில் அமைந்துள்ளது செஞ்சி. செஞ்சியிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிங்கவரத்திற்கு பேருந்து மற்றும் ஷேர் ஆட்டோ வசதிகளும் உள்ளது. அழகும் அமைதியும் நிறைந்த சூழலில் எழிலார்ந்த கோலத்தில் திருக்காட்சி அருளும் அரங்க பெருமானை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீங்களும் தரிசித்து வாருங்கள். இது போன்ற தொன்மை வாய்ந்த சிறப்பு தலங்களை பற்றி அறிந்து கொள்ள நமது யாழ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.